இந்த செல்போனை எந்த செடிக்குள்ளே கண்டுபிடிச்சதோ ராத்திரியில் தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஹலோ, யாருவே? சிட்டிசன். யாருலே சிட்டிசன்? ஒரிஜினல். ஒரிஜினல்னா அப்போ டூப்ளிகேட் சிட்டிசன் வேற இருக்கானல்ல? பேங்கை மோசடி பண்ணவன் டூப்ளிகேட் சிட்டிசன். அந்த பணத்தை திருப்பி கட்ட வைக்கிறவன் ஒரிஜினல் சிட்டிசன். என்ன? அதுக்கு என்ன கேம்ல போன் பண்ணா? ருஷி பேங்கை நீ தான் திவால் பண்ண. டோட்டல் 20 கோடி ரூபாயை யாருக்கும் தெரியாம பேங்க் மேனேஜர் கிட்ட நாளை காலையில 10 மணிக்குள்ள ஒப்படைக்கிறேன். முடியாதுன்னு என்னத்துல புடுங்குவ? நான் என்ன புடுங்க வேண்டும்? உன் புள்ள வாயாலிய சொல்வான், கேளு. ரிவால்வர் வச்சு மிரட்டுறான் டாட். நீங்க பணம் கொடுக்கலன்னா என்ன போட்டு தள்ளிடுவேன்னு பயமுறுத்துறான் டாட். டூ சம்திங் டாட் ப்ளீஸ். நான் என்ன புடுங்குவேன்னு இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப ஆடாதடா, நான் மினிஸ்ட்ல தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சுதாண்டா உன் புள்ளைய கிட்னாப் பண்ண. நான் மனசு வச்சா இப்பவே உன்னை பரலோகம் அனுப்பிடுவோம்ல. நீ நினைக்க மட்டும் தாண்டா முடியும். நான் நினைச்சா இப்பவே அனுப்பி வச்சிருப்பேன். டாட் ப்ளீஸ் சேவ் மீ டாட். டாட் ப்ளீஸ் கிவ் தி மணி. டாட் எப்படியாவது பணத்தை அனுப்பி வச்சிருங்க டாட். 20 கோடிக்கு பதிலா 200 கோடி சம்பாதிக்க முடியும் டாட். ப்ளீஸ் சிட்டிசன் கேட்ட அந்த பணத்தை எப்படியாவது அனுப்பி வச்சிருங்க டாட். ப்ளீஸ் டாட் ப்ளீஸ். ஓகே தானே? அனுப்பி வைக்கிறேன். என் புள்ளைய மட்டும் விட்டுறல. பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் மேனேஜர் சார், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன் சார். என் பையனை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சாலே போதும் சார். நீ 9 மணிக்கு பேங்க்குக்கு போய் டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறேன், 11 மணிக்கு பேங்க்குக்கு வாங்கன்னு சொல்லு. சொல்லிடுறேன் சார். 20 கோடி கேஷ் யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த கேஷை நீ டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்த பின்னால உன் புள்ள பத்திரமா உன் வீட்டுக்கு வந்து சேருவான். ஓகே? ஓகே சார். மேனேஜர் சங்கருங்கிறது நீங்க தானா? ஆமா, நான் தான். இந்தாங்க சாவி. இதுல 20 கோடி ரூபாய் இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்க. இந்திராமா, இந்தாங்க. நீங்க கட்டின 2 லட்சம் ரூபாய். லோகேஷ், இந்தாப்பா. தேங்க்யூ சார். கோபால், பேங்க் திவால் ஆயிருச்சே, எங்க பணம் கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சேன். இதை வாங்கி கொடுத்த புண்ணியவானுக்கு கோடி நம்ம நாட்டுல திவாலான பேங்க்ல இருந்து பணம் வருது. இதுதான் முதல் தடவை. சந்தோஷமா இது உண்மையான என்னால நம்பவே முடியல. இந்த பணத்தை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்த போறேன். யோமல அந்த சிட்டிசன் என் புள்ளைய கடத்திட்டு போய் போட்டு தள்ளிடுவேன் மிரட்டு என்கிட்ட இருந்து 20 கோடியை பிடிக்கிட்டாமல. ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ என்னையே ஏத்து பேசிட்டாமல. என்னோட அரசியல் வாழ்க்கையில இந்த 2 சம்பவமும் பெரிய அவமானம்ல. யோ ஏஎஸ்பி, அந்த சிட்டிசனை கண்டுபிடிச்சு என்கவுண்டர்ல போட்டு தள்ளி அவன் பணத்தை என் காலடியில கொண்டு வந்து போடணுவே. ராசா, டாட் வந்துட்டியா? உனக்கு ஒன்றும் ஆகல இல்லையா? எனக்கு எதுவும் ஆகல டாட். டாட் அந்த சிட்டிசன் வேற யாரும் இல்ல டாட். அந்த எஸ்ஐ பரத் சிட்டிசன் டாட். நீ சொல்ற மாதிரி அந்த எஸ்ஐ பரத் தான் சிட்டிசனா இருந்தான்னா இது அவன் எனக்கு வச்ச டபுள் ஆப்ல. அதை நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்கல. ஏஎஸ்பி சார், அவனை உடனே சஸ்பெண்ட் பண்ண. அதுக்கப்புறம் அவன் தலைய வச்சு பசங்க ஃபுட்பால் ஆடுவாங்க. சார், இந்த நேரத்தில் நாம அவனை சஸ்பெண்ட் பண்ணா நாம தான் தப்பு பண்ணோங்கிறது வெளியே தெரிஞ்சு. செய்தி, பேங்க் திவாலான 24 மணி நேரத்தில் டெபாசிட் செய்த பணத்தை எல்லோருக்கும் திரும்பி வாங்கி கொடுத்த அந்நியன் சிட்டிசன் பற்றி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த விஷயத்தை அறிந்த முதலமைச்சர் அந்த சிட்டிசன் யார் என்று தெரிந்து கொண்டால் அவருக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சார், அந்த எஸ்ஐ பரத் பேங்க் மேனேஜர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்கார் சார். அவன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். நாம இப்படியே பேசாம இருந்தா அவன் இன்னும் முழகா தான் இருப்பான். அவன் நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். முடிவு பண்ணிட்டேன்ல. முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அவனை சமாதி பண்ண போறேன். சார், பேங்க் மேனேஜர் ஜெயில இருக்கும்போது நீங்க அந்த எஸ்ஐயை கொலை பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கேஸ் சிபிஐக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிங்க வேற உங்க மேல ஒரு கண்ணா இருக்காங்க. அது உங்க மந்திரி பதவிக்கு ஆபத்தா முடியலாம் சார். அதனால பரத்தை இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். அந்த எஸ்ஐய ஏதாவது டெரர் ஆக்ட் ஏரியாவுக்கு மாத்துங்க. அவனை அவங்களே பார்த்துக்கிட்டோம். போரூர் ஐயப்பா சார்,
டிஜிபிக்கு போன போட. குட் மார்னிங் சார். கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த எஸ்ஐ பரத்தை இப்பவே மதுரை மாவட்டம் துர்காபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிஜிபி. அங்க எதுக்குன்னா அங்க யார் இருக்கா? முத்து பாண்டி. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வந்து என்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் வீட்டு முன்னாடியே கையில கத்தியோடு நின்று எனக்கே சவால் விட்டுருக்கேன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடா அப்படி பாக்குறீங்க? இவன் தலை துண்டாகல, இவன் ரத்தம் மண்ல சிந்தல, இவன் முண்ட கீழே விழல. மொத்தத்துல இங்க எதுவுமே நடக்கல. ஹலோ, சொன்னது புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அப்பா மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. சொல்லுண்ண. இளைய தம்பி, உன் ஏரியாவுக்கு எஸ்ஐ பரத்னு ஒருத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பியிருக்கமல, அந்த பேவுள்ள என்கிட்டே விளையாட்டு காட்டிட்டான். அவன் தோலை உரிச்சு அவன் திமிரு அடக்கல. திமிரு அடக்கிறது என்ன? நீ சொன்னா அவனை மேலேயே அடிச்சிருந்த. அது என்னால முடியாம இல்லல, அந்த பயவுள்ள திமிரு பிடிச்ச சென்னை போலீஸ். நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அந்த சிரிக்கு உள்ள துடியா துடிச்சு அவதிப்படணும்ல. உன்னை எதிர்த்து நின்னவனை உன் காலில் விழ வைக்கிறேன். புலிய அடக்கணும்னா சிங்கத்துக்கிட்ட தான் அனுப்பணும். அதான் உன்கிட்ட அனுப்பியிருக்கேன். கூல் டாட், கூல். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் கேள்விப்பட்டேன். எந்த ஊருக்கு சார்? துர்காபுரத்துக்கு. ஏன் சார் சடனா? ஸ்ட்ரிக்டா இருந்தா சடனா தான் நடக்கும். இதுக்கெல்லாம் மினிஸ்டர் தான் காரணமா? அவன் புள்ளைய கிட்னாப் பண்ணி முழுங்கின பணத்தெல்லாம் திருப்பி கக்க வச்சேன்ல, அப்புறம் அந்த மினிஸ்டர் சும்மா இருப்பானா என்ன? சார், துர்காபுரத்துக்கு எப்போ சார் போறீங்க? எனி டைம். நான் அங்க போனதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டா நீங்க அங்க வர வேண்டியது இருக்கும். சார், பொறுக்கிங்க மாதிரி பிக் பாக்கெட் அடிச்சு தெரிஞ்சிட்டு இருந்த எங்களையும் நல்ல மனுஷங்களா மாத்தி சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்தீங்க சார். இங்கே மட்டும் இல்லை சார், நீங்கள் எங்கே போய் எங்களை கூப்பிட்டாலும் அங்கே வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம் சார். சார், இந்த மாதிரி அரசியல்வாதிங்க திமிரு போகணும்னா உங்களை மாதிரி சின்சியர் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக தேவை சார். அவன் சொல்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு சின்சியரான ஆஃபீஸர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் இருந்தால் போதும் சார். நாட்டில் ரவுடிஸுமே இருக்காது சார். ஓகே ஓகே, லெட்ஸ் டு அவர் டியூட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹாட் காஃபி. தேங்க்யூ. ஆமா, எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர்? துர்காபுரத்துக்கு. துர்காபுரமா? ஏன், உனக்கு தெரியுமா? தெரியும். அந்த ஊர்ல கொலை கொள்ளை வெட்டு குத்து இது மட்டும்தான் நடக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டியூட்டினா எங்க இருந்தாலும் போய் தான் ஆகணும். பரத், என்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி சென்னைக்கு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை பார்க்கறதுக்கு அங்க வரேன். உனக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? நானே அப்பப்போ வந்துட்டு போறேன். தேங்க்ஸ். ஏன்? என் பேச்சை கேட்டதுக்கு. தேங்க்யூ. என்ன சார் இது? கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, எஃப்ஐஆர் இல்ல, செல்ல யாருமே இல்ல. இங்க கேஸே வராதா? இந்த ஸ்டேஷனுக்கு கேஸே வராது சார். நமக்கு வேலை இருக்காது. என்ன? முத்துப்பாண்டி கோட்டை. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. 18 பட்டிக்கும் ஒரே தலைவர் அந்த முத்துப்பாண்டி தான் சார். இங்க வாழ்ற எல்லா மக்களுக்கும் அவரு சொல்றதுதான் வேத வாக்கு. அவரு கிழிச்ச கோட்டை யாரும் தாண்ட மாட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவரு வீட்டுல வச்சுதான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். அப்படின்னா நாம சும்மா இருந்து சோறு திங்கலாம் சொல்லுங்க. கரெக்ட் சார். நீங்க முத்துப்பாண்டி வீட்டுக்கு போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு சந்தோஷமா திரும்பி வந்துருங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லைஃப் லாங் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பட் ஒன் திங் மிஸ்டர் விவேக், நான் உங்க மாதிரியும் நீங்க என்ன மாதிரியும் இருக்க சாத்தியம் இல்லை. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஒரு வெல்விஷரா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னேன் சார். நான் வரேன் சார். கேரி ஆன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார்,
அவர்கிட்ட போகாத, போ போ போ, தூர போ, தூர போடா. லூசு பயலே. ஏய் ப்ளீஸ் நீ வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். I am Satya from Durgapuram. You know the meaning of police? இவங்களுக்கு தெரியாது சார். I will tell you. Pina pion to Muthupandi. Ona obedient to Muthupandi. Elluna loyalty to Muthupandi. Ayyana innocent to Muthupandi. Seena saprasi to Muthupandi. Eena இளிச்சவாய் வெண்ணெய் டு முத்துப்பாண்டி. குட் மார்னிங் சார். See you சார். Bye சார். Attention. About that. Left right, left right, left right, left right, left right, left right, left right. சாரி சார், அவன் ஒரு லூசு பையன் சார். அப்படின்னா அவன் நம்மளை பார்க்க வர மாட்டானா? அவரோட கேரக்டரை பார்த்தா இங்க வரமாட்டாருன்னு தோணுது. ச்சே, அவன் வராம போனா நம்ம ஊர்ல நம்ம அதிகாரத்துக்கு அடி விழுந்த மாதிரி தானே. அப்பா நீ ஊன்னு சொல்லு, அந்த எஸ்ஐயோட தலைமுடிய அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து உன் காலில் போடுறேன். நீ அவன் முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தா ஏன் கௌரவத்துக்கு அவமானம். அவன் தானா என்ன வந்து பார்க்கணும். ஒருவேளை அவன் வரலன்னா வர வைக்கிறேன். ராமசிவம், காஃபி கொடு. இல்ல சார், ஏன் இந்த ஊர்ல உங்க பேரை சொன்னா யாரும் காப்பி கூட தர மாட்டேன்றாங்க. எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலான்னு பார்த்தா என் பொண்டாட்டியும் அதே சொல்றா சார். அர்த்தம் இல்லாம பேசாதீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க இங்க வந்து டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு முன்ன முத்துப்பாண்டியை சந்திக்காம இருக்கீங்கல்ல, அதுக்காக இந்த ஊர்ல உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. நாம இந்த ஊர்ல அவரை பகைச்சிக்கிட்டு டியூட்டி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார். ஒரு வாட்டி நீங்க முத்துப்பாண்டியை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் சார். காப்பி கூட கிடைக்கும் சார். காஃபி கீஃபி எதுவும் தேவையில்லை, அதை அங்கே வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார். ப்ளீஸ். ஏய் முத்துப்பாண்டி, அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டானா? பண்ணிட்டானே. ஆனா நம்ம வழக்கப்படி நம்ம இடத்துக்கு வந்து மரியாதை பண்ணல. அவனுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியில. அவன் திமிரு என்னன்னு நானும் பார்த்துறேன். என் பவர் முன்னாடி அந்த பரத் பவர் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. அது சரி, அவன் வந்து உன்னை பார்க்கலன்னு சொன்னேல, அதுக்கு நீ அவனை என்ன பண்ண போற சொல்லு. அவனோட பசிக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, தாகத்துக்கு தண்ணி கூட கிடைக்காம பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாதுல. அவன் கதறிட்டு வந்து என் காலடியில் விழணும். நீ கொஞ்சமும் டென்ஷன் ஆகாதுல்ல. அவன் உன் காலில் விழுந்து அவன் கண்ணீரால உனக்கு பாத பூஜை பண்ண வைக்கிறேன். டோன்ட் வரி, உனக்கு ஒரு நல்ல ஷோ காமிக்க போறேன். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் பண்றேன். உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? தெஞ்சு தர யாருமே இல்லைல்ல, அதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா சமைச்சு போடுவேன்ல. பரத், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சமையல் பண்றதுக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வேற எதுக்காக? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். அன்னைக்கு பக்கத்துல இருந்தே முத்தம் கொடுத்து என் வாயை அடிச்சிட்டீங்க. இப்ப தூரமா இருந்து போன்ல என் மனசை கெடுக்குறீங்களா? சார், ஐ வில் கான்டாக்ட் யூ லேட்டர். சார், குட் மார்னிங் சார். என்ன மோகன்? ரங்கா அடிச்சிட்டான்னு எவனோ ஒருத்தன் ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம ஸ்டேஷனுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். நீ ஒன்று பண்ணு. சரி சார். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. சரி, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஓகே சார். ஓகே சார், இவன் தான் சார் ரங்கா. ஏய், ஏன்டா அவனை அடிச்ச? என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுக்காக ரொம்ப நாளா இவன் ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கான் சார். அடிச்சதுல இல்ல சார், அவன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்ல. அதுக்காக அடிச்சு அவனை செல்ல போடு. போடா உள்ள. இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டர் பாரு. சரிங்க ஐயா. பரவாயில்ல ஐயா. சார், சார், நம்ம ஜீப்பு காணாம போயிடுச்சு சார். என்ன? ஆமா சார், ஜீப்பை காணோம் சார். ஜீப்பை காணோமா? என்ன சொல்ற? ஆமா சார், கீ என்கிட்ட தான் சார் இருக்கு. எங்க பார்க் பண்ண? வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு அந்த மரத்துக்கு கீழே நிறுத்திருந்தேன் சார். மரத்துக்கு கீழே? சார், ஊருக்குள்ள எதனா திருட்டு போச்சுன்னா நம்மள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டேஷன் ஜீப்பே காணாம போயிடுச்சு.
நாம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண? சாம்பசிவம் ப்ளீஸ் வாயா போலாம். போலீஸ் ஜீப்பையே ஒருத்தன் ஆட்டையை போட்டிருக்கான்னா இன்னைக்கு போலீஸ் ஜீப்பு தான் காணாம போச்சு. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனே யார் வந்துட்டு. வணக்கம் சார். வணக்கம். என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க? கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் சார். வாபஸா? ஆமா சார், இது ரங்கனோட பொண்டாட்டி. என்னையும் என்ன மாதிரி இருக்கிற இவரையும் தப்பா நினைச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் இவரை அடிச்சுட்டாருங்க. சாம்பசிவம் சார், இவங்கிட்ட வித்ட்ரா ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கிங்க. சார். வாயா மகன் சார், அவனை ரிலீஸ் பண்ணு. சார் அது வந்து என்ன உன்னதான் ரிலீஸ் பண்ண சொன்னா தலை குனிஞ்சு நிக்கிற, என்னாச்சு? சார் அந்த ரங்க செல்லுல இல்ல சார். வாட்? செல்ல இல்லையா? எங்க போனான்? நீங்க தான் என் புருஷன் ஏதோ பண்ணிட்டீங்க. சமரசம் பண்ணி அவனை அழைச்சிட்டு போலான்னு வந்தா நீங்க அவனை மறைச்சு வச்சிருக்கீங்களா? இதுக்கு நீங்க தான் சார் பதில் சொல்லணும். என்ன நடந்தாலும் நீங்க தான் காரணம். ஆமா, நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். நீங்க தான். ஓகே ஓகே ப்ளீஸ் இத பாருங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ரங்கம் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன். நாளைக்குள்ள ரங்கனை எங்க கிட்ட நீங்க ஒப்படைக்கலனா அதுக்கப்புறம் நாங்க யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கோம். டேய் வாங்கடா போலாம். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. சார், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு தடவை முத்துப்பாண்டியை பார்த்துட்டு வரதான் நல்லதுன்னு. ஆனா நீங்க அதை கேட்கல. அதனுடைய விளைவுதான் சார் இருக்கு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. ஒரே ஒரு முறை நீங்க முத்துப்பாண்டியை பார்த்துட்டு வந்துட்டா நல்லது. இல்லைன்னா இதை விட மோசமான நிலைமைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன? என் மேலதிகாரியா, எம்எல்ஏவா, மினிஸ்டரா? அவனுக்கு பயந்து நான் போய் பார்க்கணுமா? எஸ்ஐ பரத் ஹியர். நம்ம டிபார்ட்மெண்ட் சீஃப் காணாம போயிடுச்சு சார். எனக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்கா? மிஸ்டர், இது சேட்டலைட் யுகம். இப்பதான் ஊர் பூரா தேடிட்டு வரோம். திரும்பவும் தேட போறோம். ஜீப்பை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம் சார். நீ அரெஸ்ட் பண்ணி செல்லுல வச்ச ரங்கனும் காணாம போயிட்டான்ல சார்? அது வந்து ஐயோ அப்பா, நீ உடம்புக்கு மசாஜ் பண்றதெல்லாம் அப்புறமாட்டி வச்சுக்கலாம். முதல்ல அந்த எஸ்ஐயோட உடம்புக்கு மசாஜ் பண்ண. உன் பிரச்சனை என்னடா? பிரச்சனை கிடையாது. அவனுக்கு நீ காபி டீ டிஃபன் கிடைக்காம பண்ண ஓகே. அவனுக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்காம பண்ண டபுள் ஓகே. ஆனா அவனுக்கு டைமுக்கு டைம் எல்லாமே கிடைக்குது. அது தெரியுமா உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன் ஜீப்பை நம்ம கிட்னாப் பண்ணோம். ஜெயில இருந்த ரங்கனை தெரியாம ரிலீஸ் பண்ணோம். அதுவும் இல்லாம அந்த எஸ்பியை வர வச்சு அசிங்கமா பச்சை பச்சையா திட்டவிட்டோம். அவன் எதுக்குமே சட்டை பண்ணல. மீச வச்ச ஆம்பளை மாதிரி வெறப்பா ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கானே தவிர அவன் இங்க வரல. உனக்கு சல்யூட்டும் வைக்கல. இதுக்கு மேல நீ என்ன ட்ரிக்ஸை உபயோகப்படுத்தினாலும் அவன் இங்க வரமாட்டான், வரவே மாட்டான். வருவான்டா, கண்டிப்பா வருவா. எப்படி வராம இருக்கான்னு பாக்குறேன். சார், துர்காபுரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது இதுதான் முதல் தடவை. முத்துப்பாண்டி இருக்கிற ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆயிருக்குன்னா இது சாதாரண விஷயமே இல்ல. ஆமா, அதை பத்தி நாங்க விசாரணை நடத்த போறோம். சார், என்ன லெட்டர் அங்க கடந்துச்சு சார். நக்ஸலைட்ஸ் இருக்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? இது நக்ஸலைட்ஸ் எழுதின லெட்டர் தான். நக்ஸலைட்டா? ஆமா. பரத், எத்தனை மணிக்கு பிளாஸ்ட் ஆச்சு? ராத்திரி சரியா 1 மணிக்கு சார். ஆஹா, நல்ல வேலை. அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்லை சார். ஓ, எனிவே we are lucky. Come on, let's go.